ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். சண்டே க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எப்படி எல்லாமே க்ளீன் பண்ணேன், என்னென்ன எல்லாமே பாடுபட்டேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். ப்ளீஸ் எனக்காக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கான பொழுது வந்து எப்படி போச்சு அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவான முக்கியமான விஷயம் இது. நல்லா இருக்குங்களா? நாளைக்கு பூ வச்சாலே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு அவங்க டேடி கிட்ட. ஓகே பாருங்கள், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். சண்டே வ்ளாக். இன்றைக்கி க்ளீனிங் வ்ளாக் தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி இங்கே பாருங்கள், வெளில எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ வந்து குப்பையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதை வந்து அழுது போட்டு எரிச்சிடணும். இந்த பக்கம் வந்து தண்ணி விட்டுட்டு வந்தேன், அதனால தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. அதுவே இந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி தான். இந்த டைலர் வேலை செஞ்சிடும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சுத்தமாக நான் எதுவுமே செய்யலை. காலையிலே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுனால இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 9 மணி ஆக போகுது. இப்போ வந்து வீட்டில் எந்த ஒரு வேலை செய்யலை. முதல்ல வந்து கேஸ் எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன். இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இதெல்லாமே முடிக்கணும். இப்போது இந்த க்ளீனிங் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அவர் வந்து இதுக்கு போயிருக்காரு மார்க்கெட்டுக்காக. இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு வைஷு வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா நேற்று. எனக்கு உண்மையாகவே மல்லிகைப்பூ ரொம்பவே பிடிக்கும், அதுலேயும் முல்லும் ரொம்ப பிடிக்கும். அங்கே பூ வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வைஷோன்னு கேட்ட உடனே உனக்கு இல்லாதது தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா. இதை தலை நிறையா வச்சுக்கணுன்னு ஒரு ஆசை. இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது இதை வச்சுக்கணும். ஓகே, இப்போதைக்கு வந்து நிலவரம் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சோளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட கதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காய்ச்சி கருவாடாயிடுச்சு. நேற்று வேக வச்சா சாப்பிடவே முடியல இதை, அதனால் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள் எப்படியே இருக்குன்ட்டு. தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக நாசி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ஃபுல்லாக வந்து நான் ஒதுக்க வைக்கணும். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒதுக்க வச்சுட்டேன். பாத்திரம் வந்து நேற்றுலேருந்து கழுவலை, அதனால இவ்வளோ வந்து வந்திருக்கேன். தைக்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால என்னால் இது பண்ண முடியல. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ப்ளவுஸஸ் 6 ப்ளவுஸஸ் வந்து கொடுக்கணும். அதுவும் ரூமை பார்த்திங்கன்னா இன்னுமே நீங்கள் வந்து அழுந்துருவீங்க. இங்கே பாருங்கள், இன்னும் ரூம் பக்கமே போகல. இல்லை, இது வந்து எடுத்து வைக்கணும். இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். முதல்ல வந்து போய் பாத்திரம் கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்து பாத்திரம் கழுவிடலாம். ஓகே வாங்க, பாத்திரம் கழுவிட்டே வந்து நிறைய விஷயம் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். அதை எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே நம்ம வந்து பாத்திரம் வளைக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து வீடியோ எடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த உடனே என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல் மதியத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நியூ மொபைல் வாங்கியிருந்தோம். நேற்று வீடியோவிலே வந்து உங்களுக்கு வந்து அதை காமிச்சிருப்பேன், வீடியோ போட்டது எல்லாமே. உண்மையாகவே இந்த சண்டே அப்படின்றது வந்து பெண்களுக்கான ஒரு அப்படி பேட் டே அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலாம். எனக்கு கன்ஃபார்மாகவே அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நார்மல் டேஸில் இருக்கிறத விட சண்டேயில் மட்டும் எனக்கு ஸ்பெஷலாக எங்கெங்கே தான் அந்த வேலைங்கள்லாம் வருமோ எனக்கு தெரியவே தெரியாது. கடவுளுக்கு தான் தெரியும் அந்த வேலைங்கள்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த சண்டே வருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஒரு சந்தோஷம் தவிர மற்ற எந்த சந்தோஷத்துமே எனக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் வந்து எப்பவுமே எந்திரிக்க மாதிரி தான் நானும் எந்திரிக்கிறேன். காலையில் வந்து டிஃபன் செய்கிறேன். எப்போதும் போல் நம்ம டேவை வந்து தொடங்கணும்னு நினைக்கும்போது பாத்திரம் வந்து அதிகமாக வந்தது. அப்புறம் சமையல் வந்து டபுள் மடங்காக செய்கிற மாதிரி இருக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கேயாவது போகிற மாதிரி எங்கேயாவது அமைஞ்சிடுது. இல்லை அப்படின்னா ஏதாவது ஞாயிற்றுக்கிழமையே வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு தோணுது. நார்மல் டேஸ்லனா அவ்வளோ ஈஸியாக ஒரு டைமே சமைச்சிட்டு அதுவே 3 வேளை கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் 3 வேளை சமைக்கிற மாதிரி இருக்குன்னு எனக்கு அதை தான் செம்ம காண்டலாக இருக்குது. இப்போ பாருங்கள், பாத்திரம் வந்து நாளைக்கு சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க என்னோட தப்பு. நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற
இது தாட்டும் இப்படி தான். சண்டே நாளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும்ல, லேட்டாக எந்திரிக்கலாம், லேட்டாக பண்ணலாம். ஆனால் நமக்கு தூக்கம் வராதே. பாத்திரம் சிங்க் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் துணி துவைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், மொத்த வாரம் ஃபுல்லாகவே சேர்த்து வச்சு துணியை அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் துவைக்கணுமா? இடையில துவைச்சி விட்டால் வேணாம் தான். இடையில வந்து நம்ம துவைச்சி விட்டுட்டோம்னா அந்த ஒரு வேலை நம்மளுக்கு வந்து மிச்சமாக போயிடும். நைட் டைமில் பாத்திரம் கழுவி வச்சுட்டா அந்த ஒரு வேலையும் நம்மளுக்கு மிச்சமாயிடும். இந்த பேக் பெயின் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பேக் பெயின் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா டே ஃபுல்லாக அது மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும் போது நான் அதனாலேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங் ஒரு வேலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னா காலையிலே வந்து எந்திரிச்ச உடனே ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து இன்னொரு ப்ளவுஸ் தைச்சிடுங்க. சமைக்கிற டைமுக்கு வந்து தச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது இப்படி தான். காலையிலேயே நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 6:30 எல்லாமே ஒரு ப்ளவுஸ் முடிச்சிருவேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தைக்கிறேன், பட் சீக்கிரமாக தைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 1 ஹவர்லேயே 1/2 ஹவரில் தைக்கிறவங்களுக்கு. எனக்கு மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1.25 மணி நேரம் ஆகிடுது. 2 மணி நேரம் கூட ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பார்த்து பொறுமையாக தைக்கிறதுனால என்னன்னு தெரில. மிஷினும் கொஞ்சம் அடிக்கடி வந்து இதாகும். ஆனால் இந்த மிஷினை விட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு, நம்ம ஒடிசாவில் இருந்ததை விட இது. அதனால் அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து நான் சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லைனா வாக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷின் மேலே உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு திருப்பி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ அப்படி போய் ஒரு வாக் போயிட்டு திருப்பி ஒரு 1/2 ஹவர் கழித்து உட்காந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நான் 4 ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து 4 ப்ளவுஸ் தைக்கிறேன். அதுக்கு மேலே அப்படின்னா எனக்கே ஹெவியான மாதிரி ஆகிடுது. எனக்கு அந்த 4 ப்ளவுஸு போதும் அப்படின்ற மாதிரி இதாகிடுது. ஓகேங்களா? அதனால் அந்த 4 ப்ளவுஸே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 8 ப்ளவுஸ் தைக்கணும், மற்றவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 8 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அந்த இடப்பட்ட டைமிங்கில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காரோன்னா அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே செஞ்ச வேலையே 10 வாட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து அடிவயிறு ஒரு சைடு நான் ஃபுட் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து வச்சுருக்கிறதுனோ கரண்ட் பேஷண்ட் தான். ஆனால் அந்த ஃபுட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அது காலுக்கு நேராக அந்த கீழ் வயிறு வலிக்குது. அதுவே வாட்டர் குடித்தேன் அப்படின்னா அது வந்து கம்மியாயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்டர் குடிங்க, அதிகமாக வந்து வாட்டர் குடிங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னா 3 லிட்டர் மேக்ஸிமம் நமக்கு வந்து குடிக்க வேண்டியதாக இருக்கும். மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. குடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு குடிங்க. இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் சண்டே விளாக் வந்துடலாம். பாருங்கள், பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சிட்டேன்னா, கழுவி வச்சாலும் அதை வந்து கவுத்து போடுறதுக்கு ஒரு வேலை. அதெல்லாம் கவுத்து போட்டால் இடம் வேறு பத்தாது. அதுக்கு வந்து இடம்லாம் ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து கவுத்தி வச்சு இது பண்ணணும். இந்த பொம்பளைகள் மட்டும் ஏன் தான் இந்தளவுக்கு வந்து சண்டே மட்டும் வேலை வருதுன்னு தெரில. எனக்கு மட்டும் தான் இவ்வளோ வேலை வருதா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி வேலை வருதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு சண்டே வந்தாவே வெறுப்பு டேவாக ஆகிடுது. ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியறதில்ல என்னால் ஒழுங்காக. அதுவும் காலையில் அந்த 5 மணிக்கு எந்திரிச்சது ஏதாவது ஒன்று தச்சுட்டா போச்சு. அதுக்கப்புறம் மாங்கன்னு அப்போலேருந்து அன்றைக்கி கூட நான் சண்டே கூட ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 12:30 மணி ஆகிடுச்சிங்க. அதுவும் காலையில் கூட சாப்பிடாம நாங்கள் வந்து வேலையில் மும்முரமாக இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் 12:30க்கு சாப்பிட்டு திருப்பி ஒசூருக்கு போயிட்டு லைனிங் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது, அதுக்கப்புறம் சோப்பு ஏதாவது தேவைப்படுறது அதெல்லாமே வாங்கிட்டு வர்றது, அது ஒரு பெரிய இதுவே ஆயிடுச்சு. அதை வந்து நான் வந்து வேறு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லைனிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் வந்து வீடியோவே போட முடியல எனக்கு சுத்தமாக, அந்தளவுக்கு வந்து டைமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட அந்த ஹீட் வந்து ரொம்ப சீட்டை வந்து கீழே இருக்கிறதுனால ஓவர் ஹீட்டு, நாங்கள் வெளியிலையும் வந்து உட்கார முடியாது, உள்ளேயும் போய் உட்கார முடியாது. அந்தளவுக்கு வந்து இதாகிடுது. எனக்கு தெரிஞ்சு மழை காலத்தில் அதுக்கப்புறம் வந்து குளிர்காலத்தில் தான் நான் நல்லா ஸ்டிச்சிங் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டே ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நைட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில, இல்லை ப்ளவுஸ் தைக்கிறதுனால டக்குன்னு போயிடுது. அதுவே நான் வந்து கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா டைமே போய் தொலைய மாட்டேங்குது. எப்போ தான் 12:30 மணி ஆகுதோ, எப்போ தான் 5:30 மணி ஆகுதோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவே வந்து நான் இங்கே தைக்க உட்காந்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கே 2.5 மணி நேரம் போயிடுது. அது எப்படி போகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாமே இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.
ஃபைனலாக வந்து நான் வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். என்னோடய குத்தம் குறை எல்லாமே உங்ககிட்ட சொல்லி புலம்பி தள்ளிட்டேன். உங்களுக்கு எல்லாமே எப்படி சண்டே வந்து நல்ல நாளாக போதா, இல்லை வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால போதா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாகவே சண்டேவே பிடிக்கலைங்க. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இது வேலை விட்டதுலேருந்து எனக்கு சண்டேவே பிடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னும்போது என் வீட்டுக்காரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கேன்னு சுத்தமாக என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க. எல்லா வேலையும் நானே செய்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தைக்கணும், வீடியோ போடணும், திருப்பி வீட்டில் வேலை பார்க்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், எல்லாமே அப்படி இருக்குதுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய நிலைமை மாறப்போகுதுன்னு தெரில. எங்கே போனாலும் இந்த வேலைகள் மட்டும் கரெக்டாக ஏதாவது ஒன்று வந்துடுது. ஆனாலும் நம்ம வந்து செய்யணும். உழைப்பாளி என்ன பண்ணுறது, நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணாதும் அதுவும் நல்லா இருக்குது. ஆனால் திருப்பி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தா திருப்பி எந்த க்ளீனுக்கும் அதே க்ளீனாக, நான் இப்போ தானே நான் க்ளீன் பண்ணிட்டு போயினேன், திருப்பி என்னடா சிங்கில் இவ்வளோ பாத்திரம், திருப்பி என்னடா கேஸ் மேலே இவ்வளோ அழுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பண்ண புலம்பிக்கிட்டே இருப்பேன். நான் இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டேன், எவ்வளோ நீட்டாக வச்சுட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா திரும்பி எல்லாமே பாத்திரம் விழுந்துருச்சு, திருப்பி சிங்க் எல்லாமே அழுக்காயிடுச்சு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், மாங்கன்னு கையை போட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்கான ப்ரெஷ் வச்சுருக்கேன். ப்ரெஷ் வச்சுக்கிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அந்த ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அது போகிறதுக்காக இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து துணியும் வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. எப்பவுமே நான் வந்து இந்த பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னா இந்த துணியை வந்து துவைச்சி போட்டுருவேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே நீட் பண்ணிவிட்டு பாத்திரமும் ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கழுவி வச்ச உடனே நான் வந்து அதை அடிக்கிடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வேலை இருக்காத மாதிரி தெரியும். கையோட வேலை செய்கிறேன் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுவே சோம்பேறி பட்டுட்டேன் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே போகாது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஸ்டிச்சிங்கில் இறங்கினதால நேற்று வந்து என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிருந்தார். என்னால் பேக் பெயினால் சுத்தமாக என்னால் எந்திரிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8-9 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஆனால் 9 மணிக்கு எந்திரிச்சிட்டு கஸ்டமருக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் வந்து ஃபுல்லாகவே வந்து நீட் பண்ணிட்டேன். கழுவுன பாத்திரம் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். இங்கே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். க்ளீனாக நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் அடுப்படியே பார்க்கவே சுத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மெயின் இதுவே வந்து இங்கே தான் எப்படி இருந்துச்சு பருப்பி. இங்கே இதெல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது. இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தது. இதை வந்து மேக்ஸிமம் அடுத்த வாரத்துக்குள்ளேயே புதன்கிழமைக்குள்ளே வந்து இது கொடுக்கணும். அதுக்குள்ளே வந்து தைச்சிட்ருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து டிஸ்பேச் பண்ணணும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தைக்க பார்க்குறேன். மிஷின் இந்த இடமும் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம். அதுக்கப்புறம் வந்து ரூம், இது வந்து ஃபுல்லாக துணி எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து துணி அப்படியே போட்டு மூடி வச்சிட்டேன். எப்படி எவ்வளோ நீட் பண்ணாலும் திருப்பி இதே மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அங்கே வந்து இன்னும் தைக்க வேண்டியது ஒரு அடுத்த வாரத்துக்கு அது வந்து எல்லாமே இருக்குது. பெட் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு கீழே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு வெளில போய் கிளைமேட்டை பார்த்தா எனக்கு பயமாகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு வெயிலுன்றீங்க. இப்போ வந்து துணி இருக்குது, மெயின் வந்து அதை தான் துவைக்கணும். இப்போ போய் துணி துவைக்கிறேன். எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கதவை சாத்திட்டு, இன்னும் நாய்ங்கெல்லாம் வரும் இந்த பக்கம். அதனால் இப்போ வந்து பாட்டுக்கிட்டே வந்து போய் துணி துவைக்க போகிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நீட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ட்டு. பாய் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணணும். அன்றைக்கி ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லிட்டு இங்கே படுத்துட்டேன் பாய் போட்டு. நிறைய துணி இருக்குது, அதை வேறு துவைக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக துவைக்கணும். துவைச்சி முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. ரொம்ப டயர்டாகிட்டேன் உண்மையாகவே. ஒரு மார்க்கெட் போய்ட்டு வந்துட்டாங்க. என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த க்ளீன் பண்ணியே டே ஃபுல்லாக போயிடும் எனக்கு தெரிஞ்சு. கீரை, தேங்காய், இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அது தமிழ்நாடு ஸ்டைலில் பாருங்கள் மீன் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, நான் வந்து ஃபுல்லாக போய் குளிச்சுட்டு ரெடி பண்ண மசாலா இதுக்கெல்லாம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நாங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சாமி வந்து பூஜை பண்ணதான் ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, பூஜை பண்ணுற ரூம் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி தான் அவ்வளோ அழகாக நான் வந்து போன வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சாமிக்கிட்ட வந்து பூ அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு எனக்கு. அது எவ்வளோ அழகாக இருக்குது. விளக்கு ஏற்றல, திங்கக்கிழமை நாளைக்கு ஏற்றுக்கணுன்ட்டு நான் கம்னாயிட்டேன். ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்கேன். எனக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சாமி ரோமமாக பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா பூ போட்ட உடனே. ஓகே, இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சமையல் வந்து இது பண்ணிடாச்சு. சமையல் வீடியோ வந்து இது பண்ணலாம், உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கே வந்து தனியாக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், உட்காந்து அவங்க டேடி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். அப்பா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.